Hello viewers, welcome to CyberSafer. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம்லாம் புரியாது. ஸோ ஃபஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை நான் மேலே அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலி லினக்ஸ் அது அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம லேப்டாப் இல்லை பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங், அதாவது ஹேக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ். டியூவல் பூட் பண்ண போகிறோம், அதாவது விண்டோஸ் 10 இருக்கும் ப்ளஸ் காலி லினக்ஸும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவையும் உங்கள் லேப்டாப்பில் பிசி ஆன் பண்ணும்போது அது உங்களுக்கு லிஸ்ட்டு காட்டும், நீங்கள் காலி பூட் பண்ணுறீங்களா இல்லை விண்டோஸ் பூட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க 2020.2 வெர்ஷனை தான் நம்ம இப்போ பூட் பண்ண போகிறோம். 100% ஒர்க் ஆகும், யாருக்குமே இன்ஸ்டாலேஷன் ஃபைல்டு அப்படின்ற ஒரு எரர் வராது. 100% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பார்ட்டிஷனை பிரிக்கணும், அதாவது காலி லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டிஷனாக நம்ம பிரிக்க வேண்டியதாக வரும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போன உடனே அது ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா பார்ட்டிஷனுமே காட்டும். இப்போ இதில் தான் என்னுடைய விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நான் இதுலேருந்து ஒரு 100 GB காலி லினக்ஸாக ஒதுக்கிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB கொடுக்க வேண்டியதாக வரும். கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. அண்ட் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 98 GBன்னு காட்டும். பட் பரவாயில்ல, இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம காலி லினக்ஸோடைய புதுசாக வந்திருக்கிற 2020.2 வெர்ஷனுடைய ஐஎஸ்ஓஎல் நம்பர் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் க்ரோமில் போய் இந்த வெப்சைட்குள்ளே போகிறேன். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 64 பிட் இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நிறைய இன்ஸ்டாலர் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதில் எது உங்களுக்கு தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். 64 பிட் இன்ஸ்டாலர், இது உங்கள் சிஸ்டம் 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கு சர்ச்குள்ளே போய்க்கோங்க. சர்ச்சில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதோ இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் போனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 64 பேஸ்டு பிசி அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு இந்த இடத்துல 32 பேஸ்டு பிசி அப்படின்னு இருக்கும். 32 பேஸ்டு பிசினா நீங்கள் உங்களோட சிஸ்டம் 32 பிட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எந்த பார்த்தீங்கன்னா 64 பிட் பிசி. ஸோ இப்போ நான் 64 பிட் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா லைவ் இன்ஸ்டால் பண்ணலாம். லைவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைவ் உங்களுடைய பென்ட்ரைவில் லைவாக அது இருக்கும். நீங்கள் அது பேக்கெட்டில் போட்டு எங்கே வேணாலும் போகலாம். உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து எந்த சிஸ்டமில் வேணாலும் போட்டு நீங்கள் காலியை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது நெட் இன்ஸ்டாலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ராட்பேண்ட், அதாவது அன்லிமிட்டடான நெட் இருந்துச்சு, ப்ராட்பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நெட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான, அதாவது 420 MB தான் இதை எடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 பிட். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு தேவையான அந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ்லாம் இருக்கும். விர்ச்சுவல் மிஷின் VMவேருக்கு, அப்புறம் விர்ச்சுவல் பாக்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ என்னோடது 64 பிட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம டூவல் பூட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எனக்கு 64 பிட் தேவை. நான் 64 பிட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். முதல்ல கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு டிஸ்க் இமேஜ் ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 3.6 GB ஃபைல். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour 40 minutes கிட்டே எடுக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். சொன்ன மாதிரி நம்ம
கேன்சல் கொடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால நான் கேன்சல் கொடுத்தாச்சு. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் ட்ரைவாக மாற்ற வேண்டியது வரும். அதுக்கு வந்து நம்ம வந்து rufus.i அப்படின்ற ஒரு வெப்சைட் கூட நான் போகிறேன். உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரூஃபஸ் உடைய 3.11 வெர்ஷன், அதாவது இது 1.1 MB தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃபஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். அந்த ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே நம்ம வந்து செலக்ட் கொடுத்துக்கலாம். செலக்ட் கொடுத்தோடனே நம்ம வந்து கால் லினக்ஸ் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கால் லினக்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி லோட் ஆகும். ஸ்கேனிங் இமேஜ்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ நீங்கள் முக்கியமான விஷயத்தை ஒன்று நோட் பண்ண வேண்டியது வரும். என்னன்னா இது வந்து ஜிபிடியில் இருக்கும். சில பேருக்கு வந்து எம்பிஆரில் இருக்கும். நீங்கள் வந்து எம்பிஆர் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது FAT32 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு NTFSல காட்டும், சில பேருக்கு FAT32 காட்டும். FAT32 நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். அண்ட் இதில் வந்து நீங்கள் ரைட் இன் டிடி இமேஜ் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய பென் டிரைவை பூட்டபிள் டிரைவாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வரும். என்னன்னா இது நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய டிரைவ் வந்து ஃபார்மேட் ஆகும். அதாவது உங்களோட பென் டிரைவ் வந்து உங்களோட ஃபார்மேட் ஆகும். ஃபார்மேட்னா அதில் இருக்க எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போயிட்டு உங்களுக்கு வந்து வெறும் கால் நெக்ஸ்ட் மட்டும் இருக்கும். உங்களால் அதுக்கப்புறம் இதில் எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அது எப்படி நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக லோட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணதுனால நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். க்ளோஸ் கொடுத்தோடனே அடுத்தது வந்து முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட சிஸ்டம் லெகசியா இல்லை UEFIன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது வரும். அதாவது பார்த்தீங்கன்னா சில சிஸ்டம் வந்து லெகசியில் இருக்கும், சில சிஸ்டம் வந்து UEFIயில் இருக்கும். காலி வந்து பார்த்தீங்கன்னா UEFIயில் தான் உங்களால் காலியை வந்து பூட் பண்ண முடியும். லெகசியில் உங்களால் காலியை பூட் பண்ணவே முடியாது. ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் லெகசியா இல்லை UEFIன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ற ஆப்பை திருப்பி ஓப்பன் பண்ணதாக வரும். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லெகசின்னு காட்டும். சில பேருக்கு UEFIன்னு காட்டும். அப்படி லெகசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து UEFI கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக வரும். அப்படின்னா விண்டோஸ் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னா சில சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம பூட் பண்ணலாம். ஒரே ஆப்ஷன் கொடுத்து நம்மளால் ரெண்டுமே பூட் பண்ண முடியும். லெகசி ஆல்சோ பூட் UEFI, அதாவது ரெண்டுமே நம்மளால் பூட் பண்ண முடியும். அப்படி பண்ணலாம். சில சிஸ்டமில் வந்து லெகசினா லெகசி மட்டும் தான் பூட் பண்ண முடியும், UEFI மட்டும் தான் பூட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்க சிஸ்டமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விண்டோஸ் 10 வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபைல்ஸ் டெலீட் ஆகாமே நம்ம வந்து அதை வந்து UEFI கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இதில் வந்து கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு நான் போட்டதை அப்படியே போடுங்க. MBR to GPT கொடுத்துக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. MBR to GPT. ஓகே, MBR to GPT .exe அப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கோங்க. கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் /convert ஸ்பேஸ் /full OS இல்லைனா allow full OS கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. அலோவ் கொடுத்துக்கோங்க. நான் 2 O போட்டிருக்கேன், 1 O போதும். அலோவ் அண்ட் ஆல்சோ 2 L. சில சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். அலோவ் ஃபுல் OS கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய விண்டோஸ் வந்து UEFIக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிங்கிளாக வெறும் நீங்கள் UEFI மட்டும் பூட் பண்ண வேண்டியதாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பயோஸ் மெனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த பூட் வந்து UEFIக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட லேப்டாப் அண்ட் பிசியை வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ண வேண்டியதாக வரும். அதாவது நார்மலாக போய் நம்ம வந்து விண்டோஸ் கீ அமைக்கி ஷட் டவுன் கொடுக்காம நம்ம வந்து பவர் பட்டனையே அப்படியே அமுக்கி நம்ம ஷட் டவுன் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இப்போ வந்து நான் உங்களை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் சந்திக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், இப்போ நான் வந்து என்னோடய லேப்டாப்பை ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணுறேன். இதுக்கு என் லேப்டாப்போட பவர் பட்டனை நான் அமுக்கினே இருக்கேன். ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூட் மெனுக்குள்ளே போகணும். ஒரு லேப்டாப்புக்கும் ஒரு பட்டன் இருக்கும் பூட் மெனு போகிறதுக்கு. என் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ திங்க்பேட். இதுக்கு வந்து F12 அதுதான் பூட் மெனு போகிற பட்டன். பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பயோ செட்டப்குள்ளே போகணும். ஆனால் நான் வந்து ஒரு பிராண்டோட பேரோ அதோடைய பூட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான பட்டனோ நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பிராண்டை பொறுத்து நீங்கள் அது மாறும். இப்போ நான் வந்து பயோ செட்டப்குள்ளே போகணும்.
ஸோ நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு F12 அமுக்குறேன். ஸோ F12 அமுக்குறோடனே உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். சில லேப்டாப்ஸ்லாம் கேட்காது. நான் என் பாஸ்வேர்டை போடுறேன். ஸோ இதுதான் என்னுடைய பயோஸ் மெனு, அதாவது பயோ செட்டப். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் வந்து இது லெகாசியிலேருந்து நீங்கள் யூஎஃப்ஐக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் போங்க. ஒரு லேப்டாப்ஸில் ஒன்று இருக்கும். அதில் UEFI/legacy bootன்னு இருக்கும். அதை கொடுங்க. லெகாசி ஒன்லின்னு இருக்கிறத நம்ம வந்து போத் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளால் 2 சிஸ்டம், அதாவது UEFIயும் நம்மளால் பூட் பண்ண முடியும், லெகாசியும் நம்மளால் பூட் பண்ண முடியும். நான் அதை கொடுத்துக்கிறேன். சிலதில் வந்து இந்த போத் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்காது. சிலதில் வந்து UEFIன்ற ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும், லெகாசின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த UEFI இல்லை லெகாசி அப்படின்ற இந்த 2 ஆப்ஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து 3ஆவதாக போத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அந்த போத் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கேட்கும். நீங்கள் வந்து UEFIயை ஃபஸ்ட்டு பூட் பண்ணுவீங்களா இல்லை லெகாசியை பூட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நான் அதை லெகாசி கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு லெகாசியில் வந்து Windows 10 இருக்கு இல்லையா, ஸோ Windows 10 என்னுடைய ப்ரைமரி OS. ஸோ அதை லெகாசி ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூட் மோடை வந்து குயிக்கனே கொடுத்துக்கலாம். எல்லாம் இப்போ நம்ம வந்து எதுவுமே மாற்ற வேண்டிய தேவையில்லை. இப்போ வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ்ன்னு இருக்கும், அது கொடுத்துட்டு என்டர், அதுக்கப்புறம் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து F12 அமுக்குறேன். ஏன்னா F12 அமுக்குனா தான் என்னால் வந்து இதில் வந்து பயோஸ், அதாவது பூட் மெனுக்குள்ளே போக முடியும். ஸோ வியூவர்ஸ், இப்போ நான் வந்து என்னோடய பென்ட்ரைவை நான் ப்ளக்இன் பண்ணதுனால இதில் சாண்டிஸ்க் க்ரூசர் பிளேடுன்னு சொல்லிட்டு என் பென்ட்ரைவை காட்டுது. நான் இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். காலி லினக்ஸ் வந்துடுச்சு. இதில் கிராஃபிக்கல் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் இப்படி தான் காமிக்கும், அப்புறம் லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி காமிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்துடுச்சு. உங்களுடைய ஆப்டிக்கல் மவுஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய கீபோர்டில் இருக்கிற அந்த ஆரோ கீஸை வச்சு நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணலாம். நான் மவுஸ் வச்சு பண்ணுறேன். லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரி, டெரிட்டரி ஆர் ஏரியா கொடுத்துக்கோங்க. நான் இந்தியா கொடுத்துக்கிறேன். அப்புறம் கீ மேப் டு யூஸ், நான் அமெரிக்கன் இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து டிடெக்ட் அண்ட் மவுண்ட் இன்ஸ்டலேஷன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணணும், கொஞ்ச நேரம் ஆகும். இது ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நெட்வொர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கும், லோட் மிஸ்ஸிங் ஃபர்ம்வேர் ஃப்ரம் ரிமூவல் மீடியா அப்படின்னு கேட்கும். அதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. லோட் ஆகுது. இப்போ தான் அது வந்து நெட்வொர்க் வந்து, அதாவது உங்கள் வீட்டில் இருக்க இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். இதில் கனெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. ஸோ உங்களோட நெட்வொர்க் வந்து ஈத்தர்நெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இல்லை ஒயர்லெஸ்ஸான்னு பார்த்துக்கோங்க. நான் ஒயர்லெஸ்ன்றதுனால ஒயர்லெஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்னோடய வீட்டு ஒய்ஃபை காட்டுது, நான் என்ட்ரு கொடுக்குறேன். அப்புறம் உங்களோட நெட்வொர்க்கோட கன்ஃபிகரேஷன் பற்றி கேட்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போ வந்து கன்ஃபிகர் பண்ணோம் நெட்வொர்க்கை.
கன்ஃபிகரிங் தி நெட்வொர்க் வித் டிஹெச்சிபின்னு காட்டும். இப்போ வந்து ஹாஸ்ட் நேம் கேட்கும். ஹாஸ்ட் நேம் வந்து டிஃபால்ட்டாக காலின் தான் இருக்கும். நமக்கு என்ன ஹாஸ்ட் நேம் வேணுமோ நான் அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து காலினே கொடுத்துக்கிறேன். காலி கொடுத்தாச்சு. என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதாவது டொமைன் வச்சுருந்தீங்க, அதாவது வெப்சைட்டோட டொமைன் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட எந்த டொமைனும் இல்லைன்றதுனால நான் அப்படியே என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுடைய நேமோட ஃபுல் நேம் கேட்கும். அதுக்கு நான் வந்து என்னோட பேரை போட்டுக்கிறேன். சித்தார்த் பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேரை போட்டுக்கிறேன். என் இனிஷியல் பிஎல், சித்தார்த் பிஎல். ஸோ பிஎல் போட்டாச்சு. என்ட்ரு கொடுக்கலாம். இப்போ வந்து யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் வந்து டிஃபால்ட் சித்தார்த்னே இருக்குது. நான் அதை அப்படியே என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிளாக் செட்டப் பண்ணுது. இப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதாவது உங்களுடைய பார்ட்டிஷனை நீங்கள் பிரிக்கிறது. ஆமாம், பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுருந்தேன். இப்போ மேனுவல் கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சுருந்தேன். ஸோ நான் அந்த பார்ட்டிஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 100 GB நான் வந்து பிரிச்சுருந்தேன் பார்ட்டிஷன். அது எப்படி பிரிக்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ 100 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு இருக்குது. இது வந்து 105ன்னு காட்டும். பட் பரவாயில்ல, 100 GB தான் அது. அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் அது ஒதுக்குன அந்த பார்ட்டிஷனை கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி பார்ட்டிஷன் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரெக்கமெண்டட் ஃபார் நியூ யூசர்ஸ், அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்தது இப்போ ஃபினிஷ் பார்ட்டிஷனிங் அண்ட் ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்க்னு இருக்கும். அது கண்டினியூ கொடுத்துட்டு இதுக்கு எஸ்ன்னு இருக்கிறத இது நோன்னு இருக்கிறத எஸ்க்கு மாற்றி கண்டினியூ. இப்போ பார்ட்டிஷன் வந்து ஃபார்மேட் ஆகுது. அதாவது அதில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ்லாம் அழியுது. இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் 10 வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ நம்ம வந்து திருப்பியெல்லாம் விண்டோஸ் 10 வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து பத்திரமா ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். இப்போ வந்து பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுது. இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வியூவர்ஸ், அடுத்தது வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, அதாவது அந்த பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டிடிபி அதாவது ப்ராக்ஸி இன்ஃபர்மேஷன், அதாவது ப்ராக்ஸி சர்வர்னு சொல்லுவாங்களே, அதாவது விபிஎன் இந்த மாதிரி ப்ராக்ஸி சர்வர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராக்ஸி சர்வர் இல்லை எங்கேயாவது ப்ராக்ஸி சர்வர் உங்களுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராக்ஸி சர்வரோட இன்ஃபர்மேஷன் போடுங்க. அப்படி உங்ககிட்ட ஏதாவது ப்ராக்ஸி சர்வர் இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்டர் கொடுங்க. இப்போ வந்து ஏடிபி அதாவது கன்ஃபிகரிங் ஏடிபின்னு காட்டும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இது நடந்து முடிஞ்சோடனே ஸோ எவ்ரிஒன் இப்போ வந்து அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் அண்ட் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு வரும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம கிளிக் பண்ண வேணாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த க்னோம் இல்லை கேடி பிளாஸ்மா இல்லை எல்எக்ஸ்டி இல்லை மாட்டே அப்படின்ற இது பேர் மேட் கிடையாது, மாட்டே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது ப்ரொடியூஸ்ன்ற பாருங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேளை உங்களுக்கு இந்த 4 டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு டெஸ்க்டாப் வேணும்னா நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிட்டு இந்த XFSE அப்படின்ற இந்த டெஸ்க்டாப்பை வந்து நம்ம அன்செலக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து நான் வந்து எதுவுமே பண்ணல, ஏன்னா எனக்கு அதோடைய டிஃபால்ட் என்விரான்மெண்ட்டே போதும். ஸோ நான் வந்து அப்படியே என்ட்ரு கொடுக்குறேன். நோ அப்படியே என்ட்ரு கொடுக்காதீங்க, உங்களோட மவுஸ் வச்சு என்ட்ரு கொடுங்க. ஓகே, இப்போ குட். இப்போ வந்து செலக்ட் அண்ட் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அது வந்து கொஞ்ச நேரம்ன்ற பாருங்கள், ஒரு 2 hours வரைக்கும் அது வந்து இன்ஸ்டால் ஆகினே இருக்கும். ஸோ நம்ம வந்து அது டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. பாய். ஸோ வியூவர்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து பூட் ரெக்கார்ட், அதாவது க்ரப் பூட் லோடர், அதாவது இதுதான் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு காமிக்கும். நீங்கள் காலிக்குள்ளே பூட் பண்ணணுமா இல்லை விண்டோஸ்குள்ளே பூட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து SATA டிவைஸ், அதாவது இதுதான் அந்த SATA டிவைஸ், இதுதான் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஸோ இதை வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போது வந்து க்ரப் பூட் லோடர் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுது. இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகும். சரி வியூவர்ஸ், இப்போ வந்து இது வந்து ஃபினிஷிங் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இது வந்து கொஞ்ச நேரம் எடுக்கும். க்ரப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டாலேஷனை ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷனை ஃபினிஷ் பண்ணுது. ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டுது பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட்.
ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். ஃபினிஷிங் இன்ஸ்டலேஷன் காமிக்குது பாருங்கள். இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள் மேஜிக் வரப்போகுது. டேன் பார்த்தீங்கன்னா மேஜிக் வந்துருச்சு. காலி லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் 10 ரெண்டுமே இருக்குது. அண்ட் காலி லினக்ஸுடைய அந்த ரிவ்யூவை வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சைபர் சைஃபர் சேனலுக்கு. பாய்.